வணக்கம். 2 மாதம் கெடாத புளிக்குழம்புங்கிறனால அதை வறுக்கக்கூடிய பதம் எப்படிங்கிறது தெளிவாக வீடியோவில் இருக்குது. அடுத்த பாகத்தையும் முழுசாக பாருங்கள். இப்போ தொடங்கலாம். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த புளிக்குழம்பு, அதாவது புளியோதரைக்கு உண்டான அந்த குழம்பு செய்கிறது, புளியோதரை செய்கிறது எப்படி, புளிக்குழம்பு செஞ்சு வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அளவுக்கு நான் ஒரு உருண்டை அளவுக்கு புளி, நல்ல திடமான புளி எடுத்திருக்கேன். இதில் கொட்டை இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம தண்ணியில் ஊற போட்டதுக்கப்புறமும் அது வெளியில் வந்துடும். இந்த நார் எல்லாமே எடுத்து வடிகட்டிக்கணும். இப்போ இதை ஊற போடுறோம், அதனால் உருண்டையாக போடாமல் இதை நல்லா பிச்சு சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ இதில் தண்ணி அதிகமாக விடாமல் நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக மூழ்கிருச்சு தண்ணி எடுத்தோம்னா. இப்போ இதுக்கப்புறம் 2 டம்ளர் எடுத்தோம், ஆனால் தண்ணி 1.5 டம்ளர் விட்டால் போதும். 1/2 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன், பாதி அப்படியே மீதி. இப்போது இது நல்லா இதில் இது பண்ணிடுறோம். இது ஊறணும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நடுவில் நம்ம இந்த புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்களை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொடி என்கிட்ட ரெடியாக இருக்குது. அந்த பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், அதை குறிச்சிக்கோங்க. ஹை வியூவர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நம்ம இதை அடுத்து அந்த பொடி அரைக்க வேண்டியது, புளிக்குழம்புக்கு தேவையான பொடி அரைக்க வேண்டியதை வச்சுருக்கேன். இந்த எள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக, இது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மிளகாயை குறைச்சிக்கலாம். மிளகாயே இது பாருங்கள், ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 மிளகாய் வரைக்கும் வறுத்துக்கலாம். இன்னும் 2 மிளகாய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 மிளகாய் நம்ம பொடி பண்ணிக்கலாம். 2 மிளகாய் பிரித்து, அதாவது கட் பண்ணி போட்டுக்கலாம் குழம்பு வேகும்போது. ஸோ அதனால் அது ஒரு 5-6 வச்சுருக்கேன். மிளகு போட்டோம்னா அது நல்ல காரத்தோடு தூக்கி கொடுக்கும் புளி குழம்புக்கு. அதுக்கடுத்து ஜீரகம் நல்ல திடமான ஜீரகம், நல்ல வாசத்தோடு இருக்கிற ஜீரகம். அது பாருங்கள், மிளகு மாதிரி 2 பங்கு ஜீரகம் எடுக்கிறோம். எள் மாதிரி 1.5 பங்குக்கு நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். அப்புறம் எள் மாதிரி 2 பங்குக்கு நம்ம ஜீரகத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகத்தை விட நம்ம அந்த ஜீரக சைஸை மாதிரி எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அது மாதிரி 1.5 பங்குக்கு இல்லை 1 பங்கு ஜீரக அளவுக்கே கூட நம்ம இந்த உளுந்து எடுத்துக்கலாம். உருண்டை உளுந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த உருண்டை உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த உருண்டை உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், அதே அளவு கொஞ்சம் சேர்த்தி கூட இருக்கலாம். உளுந்தோடைய அளவை விட கடலைப்பருப்பு அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மிளகாய் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்புறம் வெந்தயம். இந்த வெந்தயம் அதிகமாக போயிடக்கூடாது, இது 1/2 டீஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். வெந்தயம் ரொம்ப கம்மி. இந்த வெந்தயம் அதிகமாகிருச்சு அப்படின்னா கசப்புத்தன்மை கொடுத்துரும். ஸோ வெந்தயமும் எள்ளும் அளவுக்கு அதிகம் ஆகவே கூடாது. இது அதிகமாகிருச்சுன்னா, எள்ளு போட்டால் வாசம் வரும், ஆனால் அதிகமாகிருச்சுன்னா அது வேறு சுவையை கொடுக்கும், இது கசப்புத்தன்மையை கொடுத்துரும். எள்ளும் அதே மாதிரி தான். அதனால் தேவையான அளவு இது எல்லாமே எடுத்து இது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது வாணலி சட்டியில் போட்டு வறுக்கணும். ஒரு பொன்னிறமாக இது ஒன்றொன்றும் தனித்தனியாக வறுக்கணும், ஒட்டுக்கா போட்டு வறுக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் எந்த பதத்தில் வறுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். வீவர்ஸ், இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஆனால் இது இவ்வளோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, சிம்மில் இருக்கணும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வாணலி சட்டி ஹீட் ஆகிற வரைக்கும் நல்ல மொத்தமான இந்த மாதிரி இண்டோலியம் இருக்கிற பாட்டம் இருக்கிறதோ, நல்ல இண்டோலியமில் மொத்தமாக இருக்கிறதோ வைங்க. சன்னமான அலுமினியம் இந்த யூஸ் பண்ணுற பொழுது சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமான இருக்கிற பாத்திரத்தை இதில் வைங்க. 1. 2வது, இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிற வரைக்கும் மட்டும் இதை கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் வைங்க. வீவர்ஸ், இப்போது அதிகமான ஃப்ளேமில் இருக்குது. மேலே பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகுதாங்கிறது இதை அனல் வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மிதமான சூட்டில் பண்ண வேண்டியது எடுத்தோம்னா, இந்த எள் போட்டோடனே இது வெடிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இதை இறக்கிடணும். ஸோ இப்போது எள் போடும்போதே இப்போ இது பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது
ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா எள்ளு தீஞ்சிரும். தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் எள்ளை போடுறோம். பாருங்கள், எள்ளு பொரியிற சத்தம் கேட்கும். பாருங்கள் வெடிக்குதா, செதுருது பாருங்கள், எள் எகுறுதா. எள் எகுறுது இல்லையா? இது பொரிக்கிற இந்த சவுண்டு கேட்கணும். மிதமான சூட்டில் தான் இதை பண்ணணும். எள் வறுக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் புளிக்குழம்புடைய அந்த வாசத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். கலருக்கு நம்ம அந்த வெந்தயம் வந்து புளி குழம்புடைய அந்த கலர் வந்து தூக்கி கொடுக்கும். இது மணத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். இப்போ லைட்டாக இதை நம்ம கரண்டியில் இது பண்ணிக்கலாம். வெடிக்கும் முடிந்தவரை பாருங்கள், வெடிக்க ஆரம்பிக்குதா. தீஞ்சிடக்கூடாது, ஃப்ளேம் வந்து கம்மியிலேயே தான் இருக்கணும். அப்படி தீயிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது வெடிச்சிருச்சு. இப்போது போதுமான அளவுக்கு இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். என்ன கொஞ்சம் ஓவராக தீயிற மாதிரி இருந்ததுனாலே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். எள்ளோட சவுண்டு பார்த்தீங்களா? ஓகே, எள்ளு இப்போது பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் அப்படி பண்ணோன்னா அதோடைய தோல் எல்லாம் நமக்கு உரியும். ஸோ எள்ளு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த சூட்டு திரும்பவும் ஃப்ளேம் பண்ணி நம்ம இதில் என்ன பண்ணலாம், இந்த வெந்தயத்தை லைட்டாக அனலில் காட்டணும். இதுவும் தீஞ்சிடக்கூடாது, கலர் போயிடக்கூடாது. என்ன கேட்டால் அந்த சூடு கொஞ்சம் லைட்டு ஃப்ளேமில் இருந்தாலே போதும். இந்த வெந்தயம் நம்ம இதையும் வந்து வறுத்துக்கணும். அப்போ வெந்தயம் பாருங்கள், லைட் ஃப்ளேமில் தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் அதிக ஃப்ளேமில் இருக்கிறதே 1/2 டீஸ்பூன் தான். அப்படியே போடலாமான்னா போடக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். அதிகமாக இருந்தாலும் கசப்புத்தன்மை வந்துடும். இந்த வெந்தயம் தான் நமக்கு புளி குழம்புடைய அந்த கலரை தூக்கி கொடுக்கும். அதாவது புளிக்குழம்புடைய கலர் மஞ்சள் போடுவோம், இருந்தாலும் ஒரு விதமான ஒரு அந்த எல்லோ கலர் வரக்கூடியதில் கலரை தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த இதில் சுவையும் இருக்கும், மணமும் இருக்கும். இந்த வெந்தயம் போடுறனால அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக வெந்தயம் போடணும். வறுக்கிறதும் அதே மாதிரி ரொம்ப கலர், அதாவது அந்த பொன்னிறம்னு சொல்லக்கூடிய அந்த கலரில், அந்த வெந்தயம் இருக்கக்கூடிய கலரில் கொஞ்சம் மாறுதல் வந்த உடனே நம்ம இறக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த வெந்தயத்தை நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இறக்கலாம். பாருங்கள், வெந்தயத்துடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கக்கூடிய பதம் தான். திரும்பவும் ஒரு முறை கிளறி விட்டு பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப இதாகிடுச்சினாலும் நமக்கு சரியாக வராது. டேஸ்ட்டு ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக இந்த வெந்தயத்துடைய ஸ்மெல் வரும், உங்களுக்கு பொரிக்கிற பொழுது தெரியும். அதுக்கப்புறம் இது இறக்கிடலாம். இது எல்லாமே ஆற வைக்கணும், அதனால் இதை இப்போ இறக்கிடுறோம். இந்த வெந்தயத்துலேயும் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி எகிரும் பாருங்கள், எள்ளு எகிறின மாதிரியே எகிருங்க. எகிருதுங்களா? பார்த்தீங்களா? புரியுதா? இதுதாங்க கரெக்டான பதம். இப்போது அதாவது இந்த வெந்தயமும் பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், சூட்டில் பொரிக்க ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான பதம். இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சா தான். பாருங்கள், எள்ளு ஒன்று வந்து எப்படி வெடிக்குது, சுற்றுது பாருங்கள். அப்படியே இதை ஒன்று கலர் மாறுது பாருங்கள். அந்த அளவுக்கு இது வரணும். இப்படி தான் பொரிக்கணும். ஏதோ வானிலையில் போட்டோம் எடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. புளிக்குழம்போட டேஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவும் கலருக்கும். இப்போது இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக தான் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறேன். இப்போது இதையும் என்ன பண்ணுறேன், இந்த எள்ளோட போட்டு கருப்பு கலரும் ஆயிடக்கூடாது. எள்ளு கருப்புன்னா கருப்பாக இருக்கணும், இது வந்து அந்த பொன்னிறத்தில் இருக்கணும். திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம அடுத்ததை அனலில் காட்டலாம். இப்போது திரும்பவும் அடுப்பு ஃப்ளேம் கம்மியில் வச்சுட்டேன். இப்போ நம்ம எது எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மிளகுக்கும் அனலில் கரெக்டாக தனித்தனியாக நீங்கள் இதை அனலில் காட்டுற பொழுது தான் ஒரு கரெக்டான டேஸ்ட் வரும். இல்லைன்னா இதெல்லாம் சில பேர் ஒட்டுக்கா போட்டு வறுப்பாங்க. அதை விட அது வேலை சுழுவாக முடியலாம், ஆனால் டேஸ்ட்டு வருமானாக்கா இது மாதிரி பண்ணுற பொழுது தான் நீங்கள் ஒன்றும் கவனித்து அதை வறுக்க முடியுங்க. அனலில் வறுக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இது கரெக்டாக வறுக்கணுன்னா அந்த ஒன்று தனித்தனியாக நம்ம பார்த்து போட்டோம்னா தான் அந்த
கரெக்டான வெப்பத்தில் நமக்கு அது அனலில் வறுபடும். அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் வறுத்தாச்சு. இந்த தோல் எல்லாம் மேலே மிளகினுடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்க, சுருக்கம் இருக்கா? இந்த சுருக்கம் எல்லாமே என்ன ஆகும், சுருக்கமாக வந்துடும். இருந்தது உள்ளே இருக்க தண்ணி அது இதாகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சுருக்கத்தோட மிளகு இருக்கும். மிளகு எடுக்கிற பொழுது இப்படி இருக்காது. நீங்கள் அடுப்பில் வானிலையில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தனியாக இருக்கு இல்லையா, இந்த மிளகு மாதிரி இருக்கும். இந்த மிளகு மாதிரி நமக்கு வறுபடுற பொழுது அதோடைய தோல் இந்த மாதிரியான ஒரு சுருக்கத்தோடு வரும். இதுதான் மிளகு வறுக்கக்கூடிய பதம். அந்த பதத்தில் இருந்ததுன்னா அங்கே பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருக்குது. இதில் 1, 2 மட்டும் நமக்கு என்ன அந்த பதம் வரலை. அதுவும் பாருங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு, சவுண்டு கேட்குது. இதுவும் ரொம்ப வெப்பத்தில் போயிடுச்சுன்னா உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பதட்டப்படாமல் ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறது முக்கியமான வேலை. நீங்கள் அவசரமாக எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கூட பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அனல்லையே இது பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து இதையும் என்ன பண்ணலாம், அதே பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே போட்டுகிட்டே வர எள்ளு போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், அதுலேயே மிளகும் போட்டுக்கிறோம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு அடுத்ததை பண்ண போகிறோம். அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து திரும்ப அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து நான் வரேன். அடுத்து நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு இதில் இந்த ஜீரகம் பாருங்கள், அதனால் இதுவும் பொரிக்கிற அந்த சவுண்டு கேட்கும். தனித்தனியாக தான் நம்ம பொரிக்கணும். அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் செஞ்சு பார்க்குற பொழுது அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்னடா இது ஒவ்வொரு ட்ரிப்பும் தனித்தனியாக பொரிக்கணும்னு சொல்கிறாரு, அதை தான் செஞ்சு காட்டுறாருன்னு நினைக்கலாம். ஆனால் அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு அந்த மாதிரி செய்கிற பொழுது அந்த பக்குவம், கைப்பக்குவம், உங்களுடைய பக்குவமே உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சோம்னா என்னமா இருக்குது இது, கோயிலில் கொடுக்குற புளியோதரை தோற்றும் போல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு நமக்கு இங்கே கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் கோயிலில் கொடுக்குறது தான், அவங்களும் நம்மளை மாதிரி தான் செய்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் செய்யும் பொழுது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வருது. ப்ளஸ் அது கலக்கிறப்போ ஒரு இது இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜீரகம் இந்த வாசம் நமக்கு லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமு, அதிகமான வெப்பம் வைக்கலை. எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே கம்மி கிடையாது. இங்கே இப்போது போயிட்டுருக்கு, நமக்கு வெந்து அனலில் காட்டிகிட்ருக்கோம். இதுவும் கருத்துறக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த அனல்லையே இப்போ பாருங்கள், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அனல்லையே நம்ம இது புரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இது ஸ்மெல் நமக்கு வரும். இது வெடிக்கிறது கிடையாது, கருத்துரும் வெடிக்கிற பொழுது. அதனால் அதுக்கு முந்தின பதத்திலேயே நம்ம இதை இறக்கிடலாம். இதுலேயும் உள்ளே இருக்க ஈரப்பசை போகணுங்க. அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம வறுக்கிறோம். கிரிப்ஸியாக கிடைக்கும். அப்போது பொடி பண்ணுறப்போ பொடி நல்லா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்சம் பொடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி, அந்த பொடி பாருங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நானே வீட்டில் அரைச்சி வச்ச பொடி தான். இது கம்மியாக இருக்குது. இது இன்றைக்கி புளி குழம்புக்கு பத்தாது. அதனால் திரும்பவும் நான் எல்லா மெட்டீரியல் எடுத்து இது செஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும்னு இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வியூவர்ஸுக்காகவும் இது அவங்களும் எப்படி செய்கிறது அந்த பதம் தெரியணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வறுக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானதுங்கிறனால தனித்தனியாக இதையும் செஞ்சு காட்டிடலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். இப்போ திரும்பவும் அந்த ஸ்மெல் எல்லாமே சேர்ந்ததுன்னா அந்த ஜீரகத்துடைய ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கு. இப்போ இது வரைக்கும் வறுத்துருக்கிறது வெந்தயம், அப்புறம் எள்ளு, மிளகு, அப்புறம் ஜீரகம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நம்ம இதில் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு உளுந்தை போடுவோம். உளுந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. ஏன்னா உளுந்துடைய கலர் நமக்கு ஒயிட்டு. இது வறுக்கும் பொழுது அந்த பொன்னிறம் வரும் பொழுது இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது அதிக சொல்லணும்னு இல்லை. இது கலர் நம்ம கண்ணால் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடியது. எல்லாமே கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடியது தான். ஆனால் ஒயிட்டுங்கிறதுனால நமக்கு இது வறுக்கிற பொழுது அந்த பழுப்பு நிறம், இந்த கோல்டன் கலர் வர்ற பொழுது நல்லாவே நமக்கு தெரியும், இந்த உளுந்து வறுக்கிறப்ப மட்டும். ஸோ இது முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதற்குடைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். பாருங்க, வறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்துடைய சைஸ் நல்ல பெருசாக இருக்கும்.
வறுத்து முடிகிற பொழுது இதுலேயும் கவனித்து பாருங்கள், பக்கத்தில் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ஒரு மிளகு இருக்குது, ஏற்கனவே கொட்டினதில் மிளகு ஒன்று இதில் உளுந்தில் இருக்குது பாருங்கள். கருக்கக்கூடாது. இதில் ஏற்கனவே அந்த கருப்பாக தெரியறது வந்து மிளகு இதிலே நின்றுச்சு. ஸோ அந்த மிளகு தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம கருக்காத அளவுக்கு பார்த்து அழகாக இதை எடுக்கணும். நான் இது மெதுவாக காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை வச்சுக்கிட்டே கூட நீங்களே இதே டயத்தில் செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வீடியோ ஓடுனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். காரணம் அந்த வறுக்கக்கூடிய பதன் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான். அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரே ஆளாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே ஆளாக எடுக்கிறேன். காரணம் என்னென்னாக்கா நீங்கள் இந்த வறுக்கக்கூடிய பதனை கரெக்டாக பார்த்துக்கணுங்கிறனால. அதனால தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மேற்கொண்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா GTV@முரளிஜி1 அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் JEE கேப் விட்டு TE இது எல்லாமே கேப்ஸு @முரளிஜி. அந்த முரளிஜி MURALIJEE1 இது வந்து ஸ்மால் லெட்டரில் அடிக்கணுங்க. நீங்கள் JEETV@முரளிஜி1னாலே நம்ம சேனல் வந்துடும். ஸோ இதுதாங்க இப்போ இது பதன் வந்துருச்சு. இதுக்கு மேலே இது வருத்தோம்னா உங்களுக்கு இந்த பழுப்பு கலர்லேருந்து பாருங்கள், பழுப்பு கலர் வந்துருச்சு. ஒயிட் போய் ஒரு மாதிரியான ஒயிட்லேருந்து ஐவரி கலர் பழுப்பு கலருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கருக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம். அதனால் அந்த பதனுக்கு முன்னாடியே நம்ம இதை இறக்கிடுவோம். இப்போது இதையும் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இறக்கிக்கிறேன். இந்த சூடு கரெக்டாக இருக்குது. இப்போது இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்துக்கிறோம். இது உளுந்துடைய வாசம் நமக்கு கிடைக்கும். இந்த வாசம் நம்ம சமையல் செய்கிற பொழுது ரசித்து ஒன்றொன்றும் செய்யணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுப்பு ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ திரும்ப ஆன் பண்ணி மீதி இருக்கிறத வறுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, திரும்ப ஃப்ளேமில் இருக்குது. அந்த அனல் குறையாமல் அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா கருத்துருச்சுன்னா என்ன எல்லோ கலரில் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் விடலாம். உளுந்து உள்ளே கரெக்டாக வெந்து செம்பழுப்பு கலரில் வரும் நமக்கு. இது வந்து கடலைப்பருப்பு எடுத்த உடனே இது வந்து நமக்கு அதை விட சீக்கிரமாக வறுபடும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உளுந்தை விட இது சீக்கிரமாக நம்ம வறுத்துடலாம். பார்க்கலாம், அதே ஃப்ளேமில் போயிட்டுருக்கு பாருங்கள். இது வறுத்துட்ருக்கோம், அப்படியே கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த உப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த உப்பு பாருங்கள் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம முடிஞ்ச வரை இப்போ இது ஆஃப் பண்ணிடுறது பரவாயில்ல. பாருங்கள், நீங்கள் இந்த கலர் பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இது இருக்கிற அந்த அனல்லையே இது போதுமான அளவுக்கு இருக்கும். நம்ம வறுக்கிறது ரொம்ப கருத்துடக்கூடாது. இதுவும் அந்த பதம் தான். ஆஃப் பண்ணியாச்சு, அதனால் இதுக்கு மேலே கருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதோடு என்ன பண்ணலாம், இப்போ இதை எடுத்துட்டு இதையும் இறக்கிடுவோம். இதை இறக்கிட்டு இந்த உப்புன்னு ஒன்று இருக்குங்க. இந்த உப்பு வந்து நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணுறது தான் உடம்புக்கும் நல்லது. கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது கல்லுப்பு. இப்போ அதே வானொலி சட்டியை வச்சுருக்கேன், ஃப்ளேமில் கம்மியான ஃப்ளேம்லங்க. இந்த மிளகாயை இப்போ இதுக்குள்ளே வறுக்கிறதுக்கு போடுறோம். இந்த மிளகாய் போட்டது ஒரு 6 மிளகாய் இருக்குது. ஐ திங்க் 6 தான், பத்தாது. இன்னொரு 2 போட்டுக்கலாம் காரத்துக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் 2 மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவும் ஃப்ளேமில் லைட்டான ஒரு அனலை தான் இருக்கணும். இதுலேயும் அந்த சுருக்கம் இருக்கும். இதில் தோல் ஓரளவுக்கு தாங்க இதாகணும், தோல் கருக்காத அளவுக்கு நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 மிளகாய் இல்லைன்னா 3 மிளகாய் நம்ம அதில் கிள்ளி போடுறதுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது பொடியாகவே நான் அரைச்சிடுவேன். காரணம் என்னென்னாக்கா, சிலது வந்து காரம் இறங்காது. நம்ம பொடியிலேயே அரைச்சி போட்டுட்டோம்னாக்கா காரம் நல்லா இறங்கும். அதனால் இப்போ பாருங்கள், மிளகாவுடைய காரம் நம்மளை நெடி தூக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கருத்துருச்சுன்னா அது மிளகாயும் நமக்கு டேஸ்ட்டுக்கு போயிடும், அந்த டேஸ்ட் வேறு ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் இப்போ இந்த அனல் பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த அனல் இருக்குது, இந்த அனல்லையே இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கலாம். அந்த கிரிப்சினஸ் மிளகாயோடைய ஈரத்தன்மை போயிடும் இதுலேயே அப்படியே விட்டோம்னா. இது விட்டுட்டு இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு எப்பயுமே இந்த மாதிரி ஜாடியில் வச்சுக்கோங்க. மழை காலம் ஆனாலும் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி உப்பு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பு எடுத்துக்கிறேங்க. இந்த உப்பு கல் உப்பு இதுவும் இந்த அனல்லையே போட்டுருணுங்க. இந்த அனல்லையே உப்பு போட்டுட்டா என்ன ஆகும்னாக்கா உப்பில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையும் போயிடுங்க. உப்போடு சேர்ந்து நீங்கள் இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உப்பு இதில் உங்களுக்கு என்ன புளி சாதம்னாலே உப்பு இதுக்கப்புறம் நம்ம பாதி உப்புக்கு மேலே இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் உப்பு வெடிக்குது. சத்தம் கேட்குதுங்களா? ஆனால் அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்குது. அந்த அனலில் இருக்கிறதுலே பாருங்கள் உப்பு இந்தளவுக்கு வெடிக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு பதத்தில் நம்ம உப்பையும் போட்டு அதை ஆஃபும் பண்ணியாச்சு. உப்பும் இதில் போட்டாச்சு. இப்போ இது எடுத்துக்கிற பொழுது இந்த பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இப்போ இந்த பொடி அரைச்சி எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. நானே அரைச்சி வச்ச பொடி தான். ஏற்கனவே செஞ்ச புளிக்குழம்பு போக மீதி இது பத்தாதுங்கனால இப்போ பண்ணுறோம். இது மாதிரி ஒரு மாத கணக்கில் நீங்கள் 2 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இது ஒரு முறை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம அவசரத்துக்கு வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மளே வீட்டில் இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே புளிக்குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ இது அனலில் ஆஃப் பண்ணியாச்சு, அப்படியே இருக்கட்டும் அனல்லையே. இப்போ வருவோம், இங்கே வந்தோம்னா பாருங்கள் புளிக்கரைசல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டுறதுக்கு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வடிகட்டி இருக்குது. உங்கள்கிட்ட எந்த மாதிரியான வடிகட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஆள் இருக்கனால அதை அப்படியே பாத்திரம் மேலே வச்சுருக்கேன். இப்போ இது கலக்கி இது கை இதில் விட்டு நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். பண்ணிவிட்டு இது ரொம்பவும் நம்ம புளியை இறுக்கி புளிஞ்சோம்னா இதுக்குள்ளே இருக்க கசப்புத்தன்மை நமக்கு வந்துடும். ஸோ அதனால் புளி எந்த அளவுக்கு அதுவாக ஊறினது எதுவோ அந்தளவுக்கு இருக்கிறத நம்ம இதுக்குள்ளே விட போகிறோம். விட்டுட்டு சப்போஸ் இதில் கொட்டை மாதிரியானது உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இருந்தேன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே போயிருக்குன்னு. ஒரு சில கொட்டையோடு இருக்கிறது, நம்ம இந்த கொட்டை இல்லாமல் இருக்கிற மாதிரியான புளி வாங்குகிறோம். ஆனால் கொட்டையோடு இருக்கிற புளி மிஷினில் இல்லாமல் கையில் உடைச்சதாக இருக்கும். அதில் 1-2 வர செய்யுங்க. அந்த மாதிரி இருக்கிறத தூக்கி போட்டுடலாம். கொட்டையெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறத இதில் விடலாம். அதனால் நம்ம பேக்கெட்டில் திடமான புளின்னா நல்லா அரைச்சி அதாவது எப்படி கொட்டையை மிஷினில் எடுத்த புளின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. புளியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு மரத்துக்கு மரம் மாறும். புளி ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இனிப்பாகவும் இல்லாமல் நம்ம வாங்கணுங்க. இனிப்பு புளி இருந்தால் கூட சரி வராது சொல்லுவாங்க. புளிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது, இனிப்பும் இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்த மாதிரியான புளி வாங்கும்போது செலக்ட் பண்ணோம்னா கரெக்டாக வரும். நான் பாத்திரத்தில் இதை வடிகட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கீழே புளி கரைசல் இறங்கிருச்சு. இது எந்த அளவுக்கு நம்ம குலுக்கி வடிகட்டிட்டு கையில் ரொம்ப புளிஞ்சிடாதீங்க, அந்த கசப்புத்தன்மை நமக்கு வந்துடும். கையில் புளிஞ்சோம்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கையில் வேண்டாம், இப்படி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கடைசியாக எடுக்கும்போது நம்ம அந்த கையில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாமே பதமாக வறுக்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த பாகத்தையும் முழுசாக பாருங்கள். விவரமாக புளிக்குழம்பு செய்கிறது தெளிவாக எல்லாமே புரியும். தொடர்ந்து 2ஆம் பாகத்தை பாருங்கள். நன்றி.